தூயவர்களே, இறைவனின் உரிமை சொத்தான மக்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் லயோலா இஞ்ஞாசியார் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இயேசு சபை குருக்களுக்காக அவருடைய பணிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை, புலம்பலும் விரக்தியும் மனத்துயரும் கவலையும் குழப்பமும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதில் யாருமே விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த புலம்பலுக்கு காரணம் என்ன? விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே புலம்பல்களிலே மிக முக்கியமான புலம்பலாக நான் பார்ப்பது மோசே புலம்பியது. கடவுளிடம் புலம்புகிறார். இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் என்று அவர் புலம்புகின்றார். இந்த புலம்பல் இறைவாக்கினர்களுக்கும் உரியது, நமக்கும் உரியது. ஆனால் ஏன் புலம்புகிறார்கள்? ஏன் இந்த குழப்பம் அடைகின்றார்கள்? ஏன் விரக்தி அடைகின்றார்கள் என்றால், அதற்கு காரணம், எல்லாவற்றிலும் தன்னை மட்டுமே எவர் ஒருவர் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் புலம்பித்தான் ஆக வேண்டும், விரக்தி அடைந்துத்தான் ஆக வேண்டும். எவர் ஒருவர் தன்னை நியாயாதிபதியாக நினைத்து கொண்டிருக்கிறாரோ, தான் செய்வது அனைத்தும் சரி, தான் எப்படி வாழ்ந்தாலும் அதுதான் சரியான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் புலம்பல்களும் விரக்தியும் தான் மிஞ்சும். ஆயக்கார மனநிலை அல்ல, பரிசேய மனநிலை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நான் கடவுளுக்கு நெருக்கமானவன், நான் கடவுளுக்காக என் வாழ்வை அர்ப்பணித்து வந்திருக்கிறேன், கடவுளுக்காக என்னை முழுவதும் தியாகம் செய்திருக்கிறேன், கடவுளுக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதனால் எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, கடவுள் பார்த்து கொள்ள வேண்டும். கடவுள் பார்த்து கொள்வார். ஆனால் கடவுளுக்கு கட்டளையிடக்கூடிய மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கடவுளுக்கென்று மிகப்பெரிய தியாகத்தை ஏதோ செய்தது போல பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புலம்புவது சாத்தியமே. புலம்பலும் விரக்தியும் எல்லோருக்கும் இருப்பதுதான். இன்றைய வாசகத்திலும் முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் புலம்புகிறார். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாகா கொடிய காயம், நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ என்று புலம்புகின்றார். ஆனால் இந்த புலம்பல்களுக்கும் விரக்திக்கும் குழப்பத்திற்கும் பதில் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிலமும் முத்தும். அந்த நிலத்தை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்கலாம் என்ற மனநிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகின்றான். அது விலையுயர்ந்த முத்து, மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று அவன் முன்வருகின்றான். தன்னுடைய குழப்பமான சூழலிலிருந்து விடுபடுகின்றான், விரக்தியான மனநிலையிலிருந்து விடுபடுகின்றான். ஏனென்றால் இறை வார்த்தை தான் அந்த நல்ல நிலம், இறை வார்த்தை தான் அந்த விலையுயர்ந்த முத்து. இவற்றை பெற்றுக்கொள்ளுகின்றான். அதோடு இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதோடு இறைவனையும் அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். அதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். அதனால்தான் அவன் வாழ்க்கையிலே வளமை அடைவதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றான். இன்றைய முதல் வாசகத்திலே மீண்டும் இறைவன் வெளிப்படுத்துகிறார். நீ இதை ஏற்றுக்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள், உனக்கு குழப்பம் வராது, உனக்கு விரக்தி வராது, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருக்க வேண்டும். என்னை நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை நீ விதிக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் கூறுகின்றார். அவர் கூறுகிற வார்த்தை, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய், பயனில நீக்கி பயனுள்ள பேசின், நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை நான் மீட்பேன். இந்த இறை வார்த்தை தான் அந்த நிலம்.
இந்த இறை வார்த்தை, இறை வாக்குறுதி, இறைவனுடைய பிரசன்னம் இந்த வாக்குறுதி வாயிலாகவும் வார்த்தை வாயிலாகவும் வெளிப்படுவதுதான் விலையுயர்ந்த முத்து போன்றது. இவற்றை தான் நாம் நம்முடைய உடைமையாக்கி கொள்ள வேண்டும். மாறாக நியாயப்படுத்திக் கொள்வதை உடைமையாக்கி கொண்டால் விரக்தியும் புலம்பலும் குழப்பமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நான் செய்வது எல்லாம் சரி, நான் தான் எல்லாவற்றிலும் சரியாக வாழ்கிறேன், நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் என்று நாம் வாழ ஆரம்பித்தாலும் இந்த நிலை தொடரும். இவற்றையெல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு விரக்தி, குழப்பம், புலம்பல் இவற்றிற்கு காரணமான மனநிலைகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் புறம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், இறைவன் தான் எனக்கு முக்கியம் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தைக்காக, இறைவனுக்காக, இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக, அவர் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை அதிகமாகுவதற்காக எந்த ஒரு சூழலிலும் எல்லாவற்றையும் விட்டு வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற மனநிலை யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். சிந்திப்போம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? விரக்தியில் இருக்கிறோமா? குழப்பமான சூழலில் இருக்கின்றோமா? இப்படி எல்லா நிலையிலும் இருந்தோம் என்றால் நாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்வோம். இறைவனும் இறை பிரசன்னமும் இறை வாக்குறுதியும் இறை வார்த்தையும் மிக முக்கியம் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வளமையடைய நாம் இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.